இந்த வீடியோ பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். என்னென்னா, நீங்கள் நிறைய டிஎம்கேவை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அவங்க செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த பதிவில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன காரணம்னாக்கா, ஒரு தப்பு செய்கிற இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னாக்கா அது நல்ல பதில் கிடைக்கும், நல்ல ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்றீங்க. அதுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே டிபார்ட்மெண்ட், அந்த இடத்துல சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடத்துல புறநகர் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் போகக்கூடிய இடத்துல 2 ரூபா சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல 5 ரூபா வாங்குறாங்க. மலம் கழிக்கிறதுக்கு 5 ரூபா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். சிறுநீர் கழிக்கிறதுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. இதை நிறைய மக்கள்கள் கேள்வி கேட்டாலுமே அந்த அவசர நிலை காரணமாக அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சென்னை பீச்சில் இருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்தும் சென்னை பீச்சில் இருந்தும் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது செங்கல்பட்டு வரைக்கும். அந்த இடத்துல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தவிர்த்து மீதி எல்லாத்துலேயுமே 2 ரூபா சிறுநீருக்கு வாங்க வேண்டிய இடத்துல 5 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தவறுதலான விஷயத்துக்கு நானும் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நானும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறமே திருப்பியும் அவங்க பழைய தப்பையே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இதை மத்திய அரசாங்க பணியாளர்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வழங்க மாட்டாங்களா? எல்லாமே மனிதர்கள் தான் சொல்லணுமா? அப்போது மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பொறுப்பு எடுத்துக்க போகிறீங்க? இதில் இருக்கக்கூடிய தப்பை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய தவறுகளை கூட நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதை மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கும் பதிலாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அதனால் இதை விட இன்னும் ஒரு சிறுநீர் போகிறதுக்கே 2 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபானா இன்னும் எத்தனை தப்பு நடக்கும்ன்றது நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். அதனால் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய தப்பான விஷயங்களுக்குமே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நன்றி.